வெட்டிட்டா உன்னை எப்படி நான் பெறாண்ட முடியும்? யோசிச்சு சொல்லு. ஐயோ கூசுது, கைக்குள்ள எல்லாம் போயிட்டு கூசிக்கிட்டு இருக்கு. போது, நான் குளிக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ விட்டுருக்க ப்ளீஸ். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ரூஃபஸ். இவர் ஒரு பெர்ஷியன் கேட். நம்ம ஏற்கனவே பார்த்த பிண்டோவோட பிரதர் தான் இவர். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காயங்களோடயே இருந்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவருக்கு இயரை க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க ரொம்ப காம் டைப் தான். பட் வந்து இயர் க்ளீன் பண்ணி நெயில் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் நான் குளிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப காமாக இருக்கிற கேட்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற கேட்ஸை விட பதட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளாக மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நார்மலாக ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சும்மாவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, அவனை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுப்பான். அதே இது ரொம்ப பயப்படுறவன் என்ன ஆவான் அப்படின்னா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும், இந்த இடத்த விட்டு வெளியே வந்தா போதும்னு ஒரு பதட்டத்துல என்னன்னாலும் லூஸ்தனமாவோ முரட்டுத்தனமாவோ செய்வான். அந்த மாதிரி தான் இந்த சாஃப்ட் டைப் டாக்ஸ், கேட்ஸ் எல்லாமே. உங்க டாகோ இல்ல கேட்டோ சாஃப்ட் டைப்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை, அந்த சிந்திக்கிற தன்மை எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு காணா போகும் பார்த்தியா, அந்த டைம், அந்த காணா போகிற டைம் பார்த்தீங்கன்னா நமக்கே ரிஸ்கா வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாமோ இல்லை இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டினா எங்களுக்கே வந்து அது பெரிய ஆப்பா மாறிடும். ஏன்னா அந்த கேட்டை விட இந்த கேட்டை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும். என்னை 2 தடவை பெராண்டா வேற செஞ்சுட்டான். அந்த கேட்டாவது பெராண்டால என்னை 2 தடவை பெராண்டாவே செஞ்சுட்டான். பட் நல்ல வேலையா ஃபர்ஸ்டே வந்து நான் நெயில் கட் பண்ணதுனால வந்து பெருசா எனக்கு எதுவும் பிளட் இந்த மாதிரி எதுவும் வரல, லைட்டா ஸ்கிராச்சோட போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்ஸோ இல்லை டாக்ஸோ வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சவுண்டு, அதிகமான சவுண்டோ இல்லை அதிகமான மக்கள் இருக்கிற இடத்தையும் வந்து காமிக்கணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு அது புரிய வரும். அவங்க அந்த அட்மாஸ்பியரோட வந்து கனெக்ட் ஆவாங்க. குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனை விட இவன் ரொம்ப மோசம், ரொம்ப அப்படியே துள்ளிக்கிட்டு வெளியே போய்கிட்டு ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. ஐ மீன் எங்களுக்கு தெரியும் கரெக்டா அந்த போர்ஷன்ல பிடிச்சா கழுத்தை வந்து இருக்காது அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. இவனை நல்லா குளிப்பாட்டி முடிச்சு இவனுக்கு கண்டிஷனர்லாம் போட்டு குளிப்பாட்டிட்டு கண்ணுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு புண்ணா இருந்தது. கண்ணு, உச்சந்தலையில எல்லாம் சண்டை போட்டு புண்ணு, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டு அழகா ரெடி பண்ணிட்டோம். இவனுக்கு கை வச்சா பிடிக்கல, தட்டி விட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பாய்.